திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் நடிகர் நாகேஷுக்கு அடுத்தபடியாக நகைச்சுவையில் தனக்கென ஒரு தனியிடத்தை பிடித்தவர் தேங்காய் ஸ்ரீனிவாசன். இவர் கல்மணம் என்னும் மேடை நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்திருந்தார். அந்த நாடகத்தில் நகைச்சுவையில் சிறப்பாக நடித்ததற்காக பலரும் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். அப்போது அந்த நாடகத்தை காண வந்திருந்த நடிகர் தங்கவேலு அவருக்கு தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்ற பட்டத்தை அளித்தார். அதன் பிறகு இவர் தமிழ் சினிமாவில் ஒரு விரல் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்துள்ளார். நடிகர் சந்திரபாபு சென்னை தமிழை சிறப்பாக பேசி நடிக்கும் திறமை கொண்டவர். அவருக்கு பிறகு தமிழ் சினிமாவில் சென்னை தமிழை சிறப்பாக பேசும் ஒரே நடிகர் தேங்காய் சீனிவாசன் தான். இவர் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த திரைப்படம் தில்லுமுல்லு. மாபெரும் வெற்றி பெற்ற இந்த படத்தில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஏமாளி முதலாளியாக நடித்திருப்பார். படம் முழுக்க காமெடி கலந்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் அவர் சீரியஸான முகத்துடன் நடித்து பலரின் பாராட்டை பெற்றார். அது மட்டுமில்லாமல் தேங்காய் ஸ்ரீனிவாசன் எம்ஜிஆர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். எம்ஜிஆருக்காக எதையும் செய்வேன் என்று தன் நண்பர்களிடம் அடிக்கடி கூறுவார். அதன் காரணமாகவே அவர் கலைஞர் திரைக்கதை அமைத்த திரைப்படத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. இவர் சிவாஜி கணேசனை வைத்து கிருஷ்ணன் வந்தான் என்ற திரைப்படத்தை தயாரித்திருந்தார். அப்படத்திற்கு போதிய பணம் இல்லாமல் ஷூட்டிங் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அதனால் தேங்காய் ஸ்ரீனிவாசன் எம்ஜிஆரிடம் உதவி செய்யுமாறு கேட்டுள்ளார். சொந்த படம் எடுத்து நஷ்டப்படாது என்று ஏற்கனவே எம்ஜிஆர் தேங்காய் ஸ்ரீனிவாசனை எச்சரித்துள்ளார். அதை சுட்டிக்காட்டிய எம்ஜிஆர் அவரை திட்டி அனுப்பியுள்ளார். இதனால் வருத்தத்துடன் வீட்டிற்கு சென்ற தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. எம்ஜிஆர் கொடுத்தனுப்பியதாக ஒருவர் 25 லட்சம் ரூபாய் பணத்தை அவரிடம் கொடுத்துள்ளார். எம்ஜிஆர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் நட்புக்கு உதாரணமாக இந்த ஒரு சம்பவம் இன்றும் சினிமா உலகில் கூறப்படுவதுண்டு. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.